மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகும்? சுக்கிரனை பொறுத்தவரையிலே சுக்கிரமூர்த்தி சுபமிகை ஈவாய் வக்கரமின்றி வரமிகத்தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தி அள்ளி கொடுப்பாய் அடியார்கள். அப்போ டிசம்பர் மாதம் முதல் ஒரு 15 நாளுக்கு பண வரவுங்கிறது ரொம்ப டைட்டாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு. ஸோ வாழ்க்கையிலே 5 குடைவன் 8 மறைமுறை நிறைய கஷ்டப்படுறேன் சார், குழந்தை மட்டும் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போகாத டாக்டர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, செய்யாத ட்ரீட்மெண்ட் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு குழந்தை மட்டும் ஓகே ஆக மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குழந்தை ஓகே ஆகிறதுக்கான வழிகள் எல்லாம் கிடைக்க போகிறது. 2னா தனப்பிராப்தி, 7னா மனைவி, சுக்கிரன்னா யார்? கலத்திரஸ்தானம். அப்போ 2 7 கூட மறையும் பொழுது மனைவி ஸ்தானம் என்பது மறைகிறது. மனைவியால் பிரச்சனை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ போன்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் இதனால் வருது. சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் மறைகிறார், சூரியனும் மறைகிறார். அரசியலில் புகழில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கும். விபரீத ராஜ யோகம். அப்போ என்ன ஆகும்னா கடன்கள் அடைகிறது மேசராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம். இது ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா, டிசம்பர் 21க்கு பிறகு இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். அப்போது 4 கிரகங்களும் 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திற்கு வரும்பொழுது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தரப்போகிறாங்க குரு பகவான் பார்வையால். ஆனால் முதல் 20 நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக. டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத பலன்களில் ரொம்ப சிறப்பு என்னென்னா, வருஷத்துடைய கடைசி மாத பலன். இதுக்கு மேலே மாத பலன் சொல்லணுன்னா 2026க்கு தான் போகணும். இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்திலே கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் தனுசு ராசிக்கு செல்லுகின்றது, அதாவது குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறது. இதுதான் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டுங்க. இந்த மாதம் 4 ராசி அப்போ போகுது. அப்போது இவர்கள் தரும் நற்பலன்கள் எல்லாம் என்ன? இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்வில் என்ன விதமான வளங்களை தரப்போகிறது, நலங்களை தரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகளும் யோகங்களும் வருகிறது, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, வெளிநாடு போக போகிறீங்க அப்படிங்கிறத நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? முதலாவதாக மேசராசிக்காரர்களுக்கு 2 கூடிய சுக்கிரனை பார்க்குறோம். 2 கூடிய தனாதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார்? சுக்கிரனை பொறுத்தவரையிலே சுக்கிரமூர்த்தி சுபமிகை ஈவாய் வக்கரமின்றி வரமிகத்தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தி அள்ளி கொடுப்பாய் அடியார்களே. நண்பர்களே, 5 கூடிய சூரியனோடு 2 கூடிய சுக்கிரனோடு புத பகவான் சேர்ந்திருக்கிறார். அப்போ என்னாகும்? சுக்கிரனும் சூரியனும் எல்லாருமா சேர்ந்து 8ஆம் இடத்துல மறைகிறாங்க. அப்போது டிசம்பர் மாதம் முதல் ஒரு 15 நாளுக்கு பண வரவுங்கிறது ரொம்ப டைட்டாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு. பணம் அப்படின்னா ரொம்ப விதமாக ஒரு என்ன நெருக்கடியான நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏற்படும். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் மணி ஹேண்ட்லிங். 8ஆம் இடமாகப்பட்ட மறைவு ஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் அமரும் பொழுது என்ன பலன்களை தருகிறது என்றால் ஒரு மறைவை தருகிறது. ஸோ வாழ்க்கையிலே 5 குடைவன் 8 மறைமுறை நிறைய கஷ்டப்படுறேன் சார், குழந்தை மட்டும் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போகாத டாக்டர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, செய்யாத ட்ரீட்மெண்ட் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு குழந்தை மட்டும் ஓகே ஆக மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குழந்தை ஓகே ஆகிறதுக்கான வழிகள் எல்லாம் கிடைக்க போகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் மறைகிறார். அதுக்கப்புறம் 20 தேதிக்கு அப்புறம் அப்படியே நகர்ந்து தனுசுக்கு போயிட்டாருன்னா 9ஆம் இடத்திற்கு போகும்பொழுது உங்களுக்கு ஓகே. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்புறம் 2 7 கூடிய சுக்கிரன் வேறு, அவரும் விருச்சிகத்தில் உட்காந்துருக்கார். இப்போ ஒரே நல்ல விஷயம் என்ன, இது 2 7 கூடிய மறைஞ்சால் என்ன ஆகும்? 2னா தனப்பிராப்தி, 7னா மனைவி, சுக்கிரன்னா யார்? கலத்திரஸ்தானம். அப்போ 2 7 கூடிய மறையும் பொழுது மனைவி ஸ்தானம் என்பது மறைகிறது. மனைவியால் பிரச்சனை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ போன்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் இதனால் வருது. சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் மறைகிறார், சூரியனும் மறைகிறார். அரசியலில் புகழில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாழ்க்கையிலே நண்பர்களே, ஒரு கனவு கண்டால் அது தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த சூரிய பகவான் மட்டும்தான் பிரபலத்துவத்தை கொடுக்கிறார். ஒரு ஸ்தாபனம் வச்சுருக்கீங்க, அந்த ஸ்தாபனம் உலக புகழ் பெறுகிறதா இல்லையா அப்படிங்கிறத சூரிய பகவான் என்ன பண்ணுறார்? அவருடைய அந்த அருளாசினாலே உங்களை அறியப்பட வைக்கிறார்.
இப்போ அவர் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஆகும்னா, புகழுக்கு களங்கமான நிர்வாகத்துக்கு எதிரான நடவடிக்கைகள், நிர்வாகத்துக்கு எதிரான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கம்பெனிக்கு லீகல் நோட்டீஸ் வர்றது, நம்ம கம்பெனிக்கு இதாகிறது, லைசன்ஸ் கேன்சல் ஆகிறது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 3-6 புத பகவானும் 8ஆம் இடத்துல மறைகிறார். இதுதான் இதில் இருக்க ஒரு ஆறுதல். ஏன்னா இந்த புத பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சாருன்னா, அதை நம்ம என்ன நினைக்கிறோம், அதை விபரீத ராஜயோகமாக கருதுகிறோம். விபரீத ராஜயோகம். அப்போ என்ன ஆகும்னா, கடன்கள் அடைகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் சின்ன 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 கடனாக கொடுத்து கடன் அடைச்சிருவீங்க. நண்பர்களே, குந்தி தின்றால் குன்றும் மாளும்பாங்க. குன்றும் மாளும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்காந்து சாப்பிட்டா இருக்கிற எவ்வளோ பெரிய மழை கூட கரைஞ்சிரும்பாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். சிறுதுளி பெருவெள்ளம். நீங்கள் அதை பாசிட்டிவாக யோசிக்கணும். சிறுதுளி பெருவெள்ளம் என்று யோசிக்கணும். ஸோ இப்போது சின்ன சின்ன சேவிங்ஸ் தான் ஒரு பெரிய சேவிங்ஸ்க்கான வழிமுறையாக கருதப்படுகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல வருகின்ற விபரீத ராஜயோகம் கடன்களை அடைப்பதற்கு பிரதானமாக உதவி செய்கிறது. புத பகவான், புதனுடைய கோயிலுக்கு போங்க. அப்படி முடியாதவங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க. அத்தி மரம் நட்டு வழிபடுங்க. அத்தி மரம் நட்டு வழிபட்டு நீங்கள் புத பகவானை வணங்கிட்டே திருவெண்காடு போங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய கடன்கள் என்பது சீக்கிரம் அடையும். நிறைய பேர் புதனுடைய அனுகிரகத்தாலே பெரிய பேச்சாளர் ஆகிறது, பெரிய அக்கௌண்ட்ஸு, MBA மாதிரியான விஷயங்கள், டேலி மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது போன்றவையெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணுவீங்க. தணிக்கைகள் இது சொல்கிறோம்ல, CA, அதெல்லாம் நல்லா பண்ணுவீங்க. இந்த அவர்களாம் ரொம்ப சிறப்பான காலமாக இருக்கும். ஆடிட்டர்ஸ். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் பணியாகவே இருக்கும். இந்த பணி மீண்டும் மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவிலே சிறக்கும். இது ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா, டிசம்பர் 21க்கு பிறகு இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். அப்போது 4 கிரகங்களும் 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திற்கு வரும்பொழுது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தரப்போகிறாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்க போகிறது. கடன் அடைஞ்சிரும், முடிஞ்சிரும். சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்கும், சுக்கிரனுடைய அனுகிரகம் கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்கும் குரு பகவான் பார்வையால். ஆனால் முதல் 20 நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டிசம்பர் மாதம் சிறப்பு. மேசராசி அன்பர்கள் சொல்லும்போதே ஒரு பக்கம் நமக்கு அப்படியே ஒரு வில் பவர் கூடினாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷன். என்னென்னா, கிட்டத்தட்ட இந்த 2025 நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானாக இருக்கட்டும், அதே போல் நம்மளுடைய கேது பகவான் 5ஆம் இடத்துலேருந்து அமர்ந்து உங்களை அப்படியே என்ன சொல்லணும்னா, ஒரு இந்த பக்கம் ஒரு பாவகிரகம், இங்கிட்டு ஒரு பாவகிரகம் அப்படின்னு 2 பாவகிரகங்களும் உங்களை ஒரு நிறையா டிஸ்டர்பன்ஸ், நிறைய கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 30 நாட்களில் நம்முடைய மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்ம இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரையும் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே ஒரு விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதத்துடைய பலனில் போயிடுவோம். நம்முடைய மேசராசி அன்பர்களில் இந்த ஒரு வருடத்தில் நிறைய நேர்கள் பார்த்திங்கன்னா வேலையை இழந்துட்டீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நேர்மை, உண்மை, அதாவது என்ன சொன்னால், நான் நேர்மையானவன், உண்மையானவன் பேர் வாங்கி வச்ச பேரை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ளே நிறைய கிராஸ், நிறைய டிஸ்டர்பன்ஸ், நிறைய மன அழுத்தம், இதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த 11 மாதத்தில் பாதியை மேசராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அதே போல் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய சுய ஜாதகமாக தான் இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 99% மன அழுத்தம். எது எடுத்தாலும் மன அழுத்தம். எது தொட்டாலும் இங்கிட்டு போனாலும் அடிக்கிறாங்க, அங்கிட்டு போனாலும் அடிக்கிறாங்க, நின்னா அடிக்கிறாங்க, உட்காந்தா குத்தங்காங்க, நின்னா குத்தங்காங்கன்னு சொல்லி உங்களை குத்தம் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. அது யாராக இருக்கும், எவங்களாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதெல்லாம் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட கடைக்குட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் உங்களை குத்தம் சொல்லி நிறைய லாக் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து இந்த 2025
31 நாட்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன சேஞ்ச் ஏற்பட போகுது? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், மேச ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனை சால்வ் ஆக போகுது. நிறைய பிரச்சனை, வேலையில் நிறைய சிக்கி தவிச்சு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்த மேசராசி அன்பர்கள்லாம் அதிகமாக இருக்கீங்க. நிறைய வேலையை லாக் ஆகி வேணாடா உங்கள் வேலையே வேணாம், அவங்களோட வேலையை நான் பார்க்கல, வேலையை விட்டு வெளியே வந்துடுறேன் அப்படிங்கிற சூழ்நிலை கடந்த காலங்களில் நடந்துச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையை சிக்கி தவிச்சவங்களா இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலிருந்து டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு பிடித்தமான உங்களுடைய மன நிறைவுக்குரிய வேலை கிடைக்கும். வேலையில் நிறைய பிரச்சனை இருக்குங்க, ஆனால் நான் வேலையில் தான் இருக்கேன், வேறு வழி இல்லைல்ல, குடும்பத்துக்காக உறவுக்காக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய்க்கிருக்கேன், என்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து தான் இங்கே இந்த இடத்துல நான் வேலை பார்த்துக்கிருக்கேன். இது எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னா மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயணம் செய்த இந்த டிசம்பர் மாதம் உறுதியாக உங்களுடைய மன அழுத்தத்தை நீக்கி உங்களை வந்து வேலையில் யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்களோ, யார் அழுத்தத்தை கொடுக்காங்களோ அவங்களுக்கு சரியான பாடத்தை கொடுப்பீங்க. மேச ராசி அன்பர்கள் மீண்டும் எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி மீண்டும் உங்களுடைய ஃபுல் எனர்ஜி ஆஃப் பவரை கூட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்பதை தெளிவாக சொல்ல முடியும். அதே போல் உங்களுக்கு வந்து தொழிலில் நிறைய பிரச்சனை இருக்கும். போட்டினா போட்டி உங்கள்கிட்ட மட்டும் தான் போட்டி போடுவாங்க. அதாவது ஊரில் ஒரு நம்ம இவர் சந்தானம் சொல்லுவார் பார்த்தீங்களா, ஊரில் 10-15 ஃப்ரெண்டு வச்சுருக்கவன்லாம் நல்லா இருக்கேன், ஆனால் நான் மட்டும் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, ஊரில் 100 கடை வச்சுருக்கேன், அவனெல்லாம் விட்டுறாங்க, ஆனால் நான் ஒருத்தன் தொழில் பண்ணால், நான் ஒருத்தன் ஒரு கடையை ஆரம்பித்தா எனக்குன்னே வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, எங்கேருந்து தான் கிளம்பிட்டாங்கன்னு தெரியல அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு பொருந்தும். ஸோ இந்த நிலைமை, இந்த மன அழுத்தம் உங்களை தொழிலை பார்க்க விடாமல் எந்த அளவுக்குலாம் ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அது விலக போகுது. உறுதியாக தொழிலில் இந்த மாதம் நீங்கள் ஒரு நல்ல தொழில் செய்து தொழிலில் ஒரு மாற்றத்தை சந்தித்து வருமானத்தை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக உண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீண் அலைச்சல் அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஒரு வேலை செய்யணும்னு போகிறீங்க, அந்த வேலையை ப்ராப்பராக செஞ்சு முடிச்சிடுவோம் நம்பிக்கையில் போய்க்கிருக்கீங்க, ஆனால் நீங்கள் போன ரூட்டை விட்டுட்டு வேறு பக்கம் டேக் டைவேஷன் என்னங்கடா எங்களுக்கு மட்டும் டேக் டைவேஷன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் டேக் டைவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வேலையை முடிக்கவங்களையும் இன்னொரு வேலையை கொடுத்துறாங்க, அந்த வேலையை முடிக்கவங்களையும் இன்னொரு வேலையை கொடுத்துறாங்க. ஸோ அப்படியே உங்களை டைவெர்ட் பண்ணி கிட்டத்தட்ட உங்களால் எண்ட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான தன்மையை கொடுக்க விடாமல் என்ன பண்ணணுமோ அதற்கான சூழ்ச்சியெலாம் கடந்த 11 மாதத்தில் நடந்துருச்சு. ஆனால் இப்போ எத்தனை டைவர்ஷன் போட்டாங்க, தூக்கி போட்டு பந்தாட்டு போய்கிட்டே இருப்பீங்க. உங்கள் ரூட் கிளியர் ஆகும், டைரெக்டாக போவீங்க, வேலையை முடிப்பீங்க, அடுத்த வேலை என்ன சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு உங்களுடைய ஒரு செயல்பாடுகளில் நிறைய மாற்றம் கோச்சார கிரகங்கள் நம்முடைய மேச ராசி அன்பர்களுக்கு உறுதியாக கொடுக்க போகுது. அதே போல் மேசராசி அன்பர்களை யாரெல்லாம் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போய் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களோ அல்லது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களையோ இயக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் உறுதியாக இடமிட்டு இடம்பெயர்வதற்கான வாய்ப்பு, அதே போல் வெளிநாடு போய் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் ஒரே ஒரு பாயிண்ட் அற்புதமான விஷயம், நிம்மதியாக தூங்க போகிறீங்க. ஏன்னா 11 மாதம் உருண்டு பார்த்தேன், பிறண்டும் பார்த்தேன், படுத்து தலைகளை குப்புற கடிக்கலாம் படுத்து பார்த்தேன், தூக்கம் வரல. தூங்க அப்படியே அண்ணாந்து வானத்தை பார்த்தா ஓடுது குதிரை மாதிரி என்னுடைய எனக்கு ஏற்பட்ட தடைகள், எனக்கு ஏற்படுகின்ற ஒரு வலிகள் எல்லாமே கனவுல கூட என் கூட பயணிக்குதே அப்படின்னு வருத்தப்பட்டு வந்த உங்களுக்கு உறுதியாக குரு பகவானுடைய அற்புதமான ஒரு சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் குருவுடைய பார்வை விழுதுனால நிம்மதியாக தூங்குவீங்க, பயணங்கள் சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு, உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ இந்த மாதம்தான் இந்த 2025இல் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய
ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதமான இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டது, இத்தனை நாட்களாக மாதங்களாக ஒவ்வொரு நிமிடமாக தூங்காமல் ஒரு ஓய்வு இல்லாமல் உழைத்த இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் சற்றே ஒரு நிதானமாக செயல்பட்டு ஒரு நிதானத்திலையும் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள், இந்த மேஷராசி நண்பர்கள் அதிகப்படியான ஒரு இழப்புகளை அவர்களினுடைய வருமானம் மூலமாக இழந்த நபர்களாக தான் இருப்பாங்க. அந்த இழப்புகள் பாத்தீங்கன்னா பொருட்களாக இருந்தா நம்ம வேற அளவுல மீட்டரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உறவுகளாக ஒரு பக்கம் இருக்கிறதுனால இவர்களுக்கு அந்த உறவுகள்னால தொந்தரவுகள் அப்படின்றது மிக அதிக அளவுல கடந்த ஒரு காலத்துல எல்லாம் இருந்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு. காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்திலையும் 3 கிரகங்கள், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலையும் இந்த 3 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுடைய நட்புகள் பாராட்ட, உங்களுடைய உறவுகள் பாராட்ட நீங்க மிக உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு கவனத்தோட இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வரக்கூடிய வருமானத்தை ஏதோ ஒரு செலவுகளுக்கு நீங்க அதிகப்படியாக செலவு பண்றதுக்கு உண்டான ஒரு தருணம். அதிலும் அந்த லாபாதிபதி 12ஆம் இடத்துல ஒரு விரயசனியாக இருக்கிறதுனால அந்த வருமானத்தையும் லாபத்தையும் அதிகப்படியாக ஒரு நிலையில்லாமல் செலவழிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்கு கடவுள் கொடுக்கறதுக்குன்னு ஆரம்பிச்சாச்சு, அதை நீங்க தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கொடுக்க போது. நட்புகள் ரீதியான சில உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். திருமண உறவுகள்ல நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் அந்த வாழ்க்கையை வெறுத்து போய் அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உற்சாகம் இல்லாமல் ஏதோ ஒரு இயந்திர வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணமாக இருந்த இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கையை பயண தொடக்கத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போது. இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தொழில் அதிகப்படியான வளர்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் சார்ந்த தொழில்களையும் இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய ஒரு தொழில்களை செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு வருமானம் அப்படின்றது இந்த 2025 இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய திருமண உறவுகள்ல நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். திருமண உறவுகள் இது நாள் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு அமைப்பாக இருந்திருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஷ் அப்படின்றது இருந்திருக்கும். 3வது நபர்கள்னால உங்களுடைய உறவுகள்ல அதிகப்படியான சிக்கல்கள் இருந்திருக்கும். இதெல்லாமே மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது. இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய கல்வி வளர்ச்சியில அதிகப்படியான ஒரு உயரத்தை தொடுவதற்குண்டான ஒரு தருணமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை அமைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறாத நபர்கள் கூட இந்த மாதத்துல இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். எவ்வளவோ வாய்ப்புகள் வந்தும் அதுல தகுதியான ஒரு அமைப்பை பெற முடியல அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்து உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு உண்டான ஒரு தகுதிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள், அதாவது கடவுளினுடைய ஆசிர்வாதத்தினாலையும் உங்களுடைய முன்னோர் ஆசிர்வாதத்தினாலையும் உங்களுடைய பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தினாலையும் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எவ்வளவோ ஒரு தொந்தரவுகள்ல கடனால இருந்தாலும் கூட உங்களுக்காக அந்த கடன் கொடுத்தவர்கள் அதை சமாளித்து உங்களிடமிருந்து எப்படியாவது அந்த கடன் தொகை வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும். அந்த இடத்துல நீங்க பணம் செலவழிக்கிறதோ, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உறவுகள்ல தேவையில்லாத ஒரு சிக்கல்கள்ல மாட்டிக்கிறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த மேஷ ராசி என்பர்களினுடைய 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுக்கறதுக்குண்டான
ஒரு தருணம். இந்த மேஷராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் எல்லா இடத்திலையும் வளர்ச்சி பெற்றாலும் இந்த மாதிரியான சில மறைமுக உறவுகள்னால தேவையில்லாத பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். திருமணத்திற்கு காதலாகப்பட்டது சம்மதத்தை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த காதல் அப்படின்றது அந்த திருமண வாழ்க்கைக்கு என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது பெற்றோர்களின் முழு ஆசீர்வாதமும் முழு சம்மதமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மறைச்சு செயல்படுறீங்களோ அவ்வளவுக்கு அளவு அது பிரச்சனையை கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்க ஓப்பனா இருக்கிறீங்களோ, எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பாரத்தை குறைப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் தொழில் ரீதியான அதிகப்படியான வருவாய்களும் வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் அங்க உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், உயர்ந்த பதவிகள், நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அங்க வேலை கிடைச்சாதான் எனக்கான ஒரு விசா நல்லபடியா எங்களுக்கு அப்ரூவல் ஆகும் அப்படின்ற நிலைமையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் மிகவும் சாதகமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல அதற்குண்டான முயற்சிகளை நிறைய எடுங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இந்த இடத்துல இந்த மேஷ ராசி அன்பர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்க, இல்ல சினிமா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனால் அதை உழைக்கிறதுக்கு உண்டான கொஞ்சம் சோம்பேறித்தனமும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். வாய்ப்புகள் தானே நமக்கு இன்னைக்கு இல்லானே நாளைக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு துறையில இருக்கிறவங்களுக்கு இதுல இருந்து வாய்ப்புகள் குறைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. அதனால அந்த மாதிரியான மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு எந்த வாய்ப்புகளாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த வாய்ப்புகளுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் அப்படின்றது, ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட படிச்சு பார்த்துட்டு நீங்க சைன் போடுங்க. ஏன்னா நீங்க ஒரு நம்பிக்கை தன்மையில எல்லாத்துலயுமே இருப்பீங்க இந்த மேஷராசி என்பர்கள். அப்படி இல்லாம அந்த கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு ஒரு சைனிங் ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல புதன் வருவதனால இந்த வாய்ப்புகளுக்கு உண்டான கான்ட்ராக்ட் விஷயத்துல ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எல்லாம் வருது. அதனால அதுல ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு மாதமாக இருக்க போது. இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம். அந்த முருகன் வழிபாடு அப்படின்றது செவ்வாய்க்கிழமை தீபம் வழிபாடு பண்ணுங்க. நிறைய ஒரு மாற்றங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில பலன்கள் மாறுபடும். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். வீரமும் பாசமும் உள்ள மக்கள், வீரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பாசமும் கொட்டுவாங்க. அவங்க தான் இந்த மேஷராசிக்காரங்க. சரி, இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஓட கடைசி 30 நாள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே 7.5 சனி கொஞ்சம் வச்சு செஞ்சிட்ருக்கு. 6 மாதமாக கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கு பீரியட், புரியுது. ஆனால் இப்போ குரு வக்ர பயிற்சினாலாம் நம்மளுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒன்று, நம்ம சனி பயிற்சி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. எந்த தெய்வத்தை எப்படி வழிபடணுன்றது வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர ஃபுல்லாக கவனிங்க. சரிங்களா? தனஸ்தானத்தை இப்போ சனி பகவான் பார்த்துட்ருக்கார். உங்கள் ரிஷப வீட்டை சனி பகவான் பார்த்துட்ருக்கார். அப்போ பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நம்ம மேஷராசிக்காரங்க எப்படின்னா, நம்மளை ஒருத்தர் நம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம அள்ளி அள்ளி கொடுப்போம். அவங்க கேட்கலன்னா கூட நம்ம எடுத்து கொடுப்போம். அந்த மாதிரி கேரக்டர் மேஷராசி. அதனால் தன விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாருக்கு கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே ஒரு டாக்குமெண்ட் வைங்க. நம்ம பாசத்தில் அள்ளி அள்ளி கொடுத்துருவோம், அப்படி வைக்காதீங்க. டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. என் பங்காளிக்கிட்ட எப்படி நான் டாக்குமெண்ட் கேட்குறது, எப்படி பாண்டு பேப்பரில் சைனி கேட்குறதுனா நெட் பேங்கிங் இல்லை கூகுள் பேயில் அமைச்சிருங்க. அதுவே ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. இது லீகலாகவும் நீங்கள் சேஃபு, இது ஒரு பரிகாரமாகவும் அமையும். நல்ல விஷயம் என்னென்னா, 3ஆம் வீட்டுக்கு இப்போ குரு வந்திருக்கார். அதாவது படிக்கிற பசங்க, மெயினாக படிக்கிற பசங்க நல்ல எக்ஸாம்ஸ் நல்லா எழுதலாம். மேஷ ராசிக்காரங்க நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுவீங்க. சரியா? முக்கியமாக இந்த போலீஸு, டிஃபென்ஸ் இது சம்மந்தமான நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. அவங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்லது. சார் இப்போ எக்ஸாம் இந்த மாதம் இல்லையேன்னீங்கன்னா அப்ளிகேஷனை போட்டுருங்க. அதாவது அந்த சக்தி, அந்த எனர்ஜி ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும்.
சரிங்களா? ஸோ எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் நீங்கள் போடுமோ அதுக்கு அப்ளிகேஷன் எழுதி போட்டிருக்கேன். இல்லை இப்போ அனுப்ப முடியாது, அப்ளிகேஷன் வாங்கியாவது வைங்க. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அதுக்கு ஒரு புள்ளியாக சொல்லி போட்டிங்கன்னா அது டக்குன்னு தூக்க ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அதேமாரி வெளிநாடுக்கு போய் படிக்க போகிறவங்க, ஜிஆர்இ, ஜிமேட், ஐஎல்ஸ் எக்ஸாம், டோஃபல் எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் இப்போவே அப்ளிகேஷன் புக் பண்ணுறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் நடக்கிற எக்ஸாம் கூட இப்போ அப்ளிகேஷன் புக் பண்ண முடியும். ஏன்னா நான் அந்த எக்ஸாமில் எழுதியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். இப்போவே அப்ளை பண்ணுறேங்க. ஸோ இதுக்கு ஒரு பிள்ளையாக சொல்லி போட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரியா? இதே மாதிரி கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் போகிறவங்களும் வக்கீலுக்கு போயிட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறதோ இல்லை ஏதோ ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணுறதுலாம் இந்த மாதம் காலத்துக்குள்ளேயே பண்ணிட்டீங்கன்னா எனர்ஜி நல்லாயிருக்கு. அந்த 3ஆம் வீடு ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது குரு இருக்கிறதுனால. இதெல்லாம் பண்ண நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டே வரலாம். சரிங்களா? 4ஆம் வீடும் நல்லாயிருக்கு. வண்டி வாகனம்லாம் வாங்கினா தாராளமாக வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா தாராளமாக பண்ணலாம். சொன்னல 2ஆம் வீடு நல்லாயிருக்கு. பணம் வந்ததுன்னா அதை கரெக்டாக செலவு பண்ண தெரியணும், இல்லைன்னா கஷ்டம். நீங்கள் ஒரு ஸ்கூட்டி வாங்கினா கூட 1 லட்ச ரூபாய் ஆகிடும். வீடு வாங்கினா கோடியில் போகுது. இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் ஒரு ஜோசியர் கையில் கொடுத்து எந்த கலரில் வண்டி வாங்கினா நல்லது, எந்த நம்பரில் வாங்கணும். ஏன்னா வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா ஒரு நம்பரில் வாங்கணும், வியாபாரத்துக்கு வாங்குறீங்கன்னா வண்டி நம்பர் வேறில் வாங்கணும். அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க. வீடெல்லாம் திசை பார்த்து நிலம் பார்த்து கரெக்டாக வாங்கினீங்கன்னா தலைமுறைக்கு கொடுக்காது, உபயோகமாக இருக்கும். அம்மா கூட அம்மா ஸ்தானத்தில் இருக்க அத்தை, பெரியம்மா, ஆஃபீஸில் இருக்க மேனேஜர்ஸ் அவங்கக்கிட்டலாம் நல்ல இணக்கமான சூழ்நிலை வரும், நல்லபடியாக நடக்கும். 5ஆம் வீடு தான் கேது இருக்கிறதுனால உங்கள் மனசை பக்குவமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு கோபப்படுற டைப். சரியா? முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். எனக்கெல்லாம் ஒரு இடத்துல உட்கார, ஏன்னா மேஷ ராசி சீக்கிரம் ஒரு இடத்துல உட்காராது. அப்படி வந்து உங்களால் உட்கார முடியல, கோவில் போய்டுங்க. பெஸ்ட். எந்த கோவில்ன்றதை வீடியோவில் சொல்கிறேன், கவனிச்சுட்டு வாங்க. மனசை கிளியராக வச்சுக்கோங்க. உங்கள் கோபத்தை பசங்க மேலே எதுவும் காட்டிடாதீங்க. ஏன்னா பசங்க சேட்டை பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். பசங்களாக தான் இருக்காங்க. நம்மளுடைய கிரக நிலை சரியில்லை, அதனால் டக்கு நம்மளுக்கு ஒரு கோபம் வந்துடுது. பசங்கிட்டலாம் முடிஞ்சாலும் கோபப்படாதீங்க. உடல்நிலையை பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருந்தாலும் உடல்நிலை ரொம்ப பத்திரம். முடிஞ்சளவுக்கு ஆயில் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட், காரமாக இருக்கிறதுலாம் முடிஞ்சளவுக்கு குறைங்க. ஏன்னா வயிறு பகுதியிலலாம் உங்களுக்கு நிறைய இந்த வயிறில் எரிச்சல் அந்த மாதிரிலாம் நிறைய வரும். உடல்நிலை பார்த்துக்கோங்க. எதிரிகள் தொல்லை எல்லாம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதமும் சண்டையிலேயே போகாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு வார்த்தையும் டப்புன்னு வந்துடும், கையும் டப்புன்னு வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பக்குவமாக இருந்தீங்கன்னாவே இந்த எதிரிகள் தொல்லையெல்லாம் நம்ம நிறைய பேலன்ஸ் பண்ணலாம். சரிங்களா? வீட்டில் வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்ட் உங்கள் லைஃப் பார்ட்னரோட சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் டிசம்பர் 16, 17க்கு மேலே அதெல்லாம் சரியாயிடும். சரிங்களா? ஏன்னா சூரியன் செவ்வாயெலாம் ஒன்றா இருந்தாலே அந்த சின்ன சின்ன கட் அப்படின்றதுலாம் வரும். அது எல்லாமே டிசம்பர் 16, 17க்கு அப்புறம் மார்கழி ஸ்டார்ட் ஆடணுன்னு அது எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? அதெல்லாம் ஸ்மூத்தாக தான் இருக்குது, நல்லபடியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து குருமார்களை போய் பாருங்கள். சரிங்களா? போய் குருமார்கள், ஏன்னா குருலாம் வேறு உங்கள் 3ஆவது வீட்டில் இருக்கிறதுனால குருமார்களை பார்க்குறது நல்லது. குருமார்கள்னால் இப்போ ஜோசியம் சொல்கிற நாங்கள் தான் குருமார்கள்னு இல்லை. உங்கள் கூட வந்து உங்கள் ஆஃபீஸில் உங்கள் சீனியரோ டிஎல்லோ தோளில் கை போட்டு இதெல்லாம் ஏன்டா பண்ணுற, நல்லது பண்ணணும்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குருமார்கள், எல்லாருமே நல்லது. நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு ரோட்டில் போவீங்க, ஒரு இருட்டான பகுதியில் போகும்போது ஒரு நாய் உங்கள் கூடவே வருங்க. அது எனக்கு நிறைய நடந்திருக்கு. அது ஏன் வருதுன்னே நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம வீடு போய் சேர்கிற வரைக்கும் நம்ம கூடவே வரும். அந்த மாதிரிலாம் அப்படி வந்து அது கூட குருமார் தான். அது கூட போய் ஒரு பிஸ்கெட் போட்டுவாங்க. நமக்கு யார் எந்த உயிரினம் நினைக்குதோ அவங்க எல்லாம் குருமார்கள். அவங்கள போய் பாருங்கள். தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது, வேலையில் ப்ரமோஷன்லாம் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குது. அப்ளை பண்ணுங்கள். வருது வரலன்றது அடுத்து அப்ளை பண்ணுங்கள், அது தானாக நடக்கும். செலவு பணத்தை முன்னாடியே சொன்னதான், பணத்தை மட்டும் பார்த்து கவனமாக செலவு பண்ணுங்கள். உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நம்பிக்கையான ஆளுகளை கொடுத்து அவங்கள வச்சு செலவு பண்ண சொல்லுங்கள். நீங்கள் செலவுகளை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டாலே சூப்பராக இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, வேலையில் உயர்வும் இருக்குது. பணம் செலவு பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன், துர்கை. செவ்வாய்க்கிழமை ஒரு நல்லெண்ணெய் தீபமும் நெய் தீபமும் போட்டு ஏற்றி வழிபட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி பெருமாள் வழிபடுறவங்களாக இருந்தால் யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், கருடாழ்வார் இவங்களுக்கும் நெய் விளக்கு போட்டு நீங்கள் வழிபடலாம், சூப்பராக இருக்கும். இந்த 2025 நம்மளுக்கு நிறைய படிப்பினை கொடுத்தது. 2026 நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது.
இந்த டிசம்பர் மாதமும் சூப்பராக இருக்க போகுது. இந்த டிசம்பர் மாதமும் 2020 உங்களுக்கு நல்லபடியாக அமைய வாழ்க வளமுடன்.